தற்போது நீர் மேலாண்மை நிபுணர் பேராசிரியர் திரு சிவசுப்ரமணியன் ஐயா, இப்போ சென்னையை பற்றி ஒரு செக்டோரியல், திரு ராமன் மக்களின் வாழ்வியல் குறித்தும் பாதுகாப்பு. நான் உங்கள்கிட்ட கேட்குறது, மழை பொழிகின்றது, சில நேரத்திற்கு மேக வெடிப்புகள், மற்றொரு நேரங்களில் நாங்கள் பெரிய குவாரல் வாய் தகராறு பண்ணி கொஞ்சம் வந்தாலும் அதை சேமிப்பதற்கும் வழி இல்லை. ஆனால் இங்கே ஊழல் கரைபிடிந்து ஒரு சிறிய விவகாரத்திற்கு திரு ராமன் சொல்வது பல ஆயிரம் கோடிகள் ஒதுக்கப்படுகிறது. இந்த நீரை சேமித்து வைத்து விவசாயிகளுக்காக ஒரு பாதிப்பு இல்லாமல் இன்றைக்கி தஞ்சை கடைவடை பகுதிகளெலாம் எங்கேயும் போகிறதில்லை, தூர்வாடுறதில்லை, அடைப்பாய் பூச்சி. இதற்கெல்லாம் தீர்வு என்ன? இல்லை, அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். முக்கியமாக பார்த்தா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இப்போ இந்த தென்மேற்கு பருவமழை தான் மணி ஓசை. அடுத்து அந்த வடகிழக்கு பருவமழை வருகிறது, யானை வருவது போல். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போ பெய்கிற மழையில் சிட்டியில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் வாட்டர் தேங்குது அப்படிங்கிறத நம்ம பேசுனீங்க. இப்போ ஒரு 70 to 80% ஆஃப் ரெயின் வாட்டர் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அக்ரிகல்ச்சர். இந்த அக்ரிகல்ச்சருக்கு ஒரே ஒரு இடத்த மட்டும் நம்ம இப்போ பேசலாம். அதில் பார்த்திங்கன்னா காவேரி. நம்ம ஏற்கனவே பார்க்குறோம், கர்நாடகாவில் தண்ணீர் வெயில் காலங்களில் பற்றாக்குறையாக இருந்தால் விடமாட்டேன்றாங்க. பட் அங்கே மட்டும்தான் ஒரு அணை கட்ட முடியும். அதே மாதிரி நம்ம இடத்துலையும் ராசி மணலில் கட்ட முடியும். எங்கெல்லாம் இப்போ வாய்ப்புகள் இருக்குது அங்கே முழுமையாக கட்டி இப்போ வர்ற வாட்டரை தேக்கி வச்சா நல்லாயிருக்கும். அந்த கவர்மெண்ட்டும் ஸ்டெப் எடுக்கலை, இந்த கவர்மெண்ட்டும் ஒன்றும் ஸ்டெப் எடுக்கிறதில்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை பற்றி கவலைப்படல. அப்போது இப்போ இவ்வளோ மழை வரும்பொழுது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த 1 மந்தில் எவ்வளோ வாட்டர் போய் கடலில் கலக்குது. அப்போ நிறைய இடத்துல வந்து தண்ணீர் இல்லாமல் பயிரெலாம் காயுது, தண்ணி இல்லை. இப்போ உண்மையாக சொன்னால் என் ஊரே சொல்லலாம். இந்த முசிறிங்கிறது, முசிறி குளித்தலை பகுதி அகண்ட காவேரி, திருச்சியில் இருக்கிறது முசிறி பகுதி தான் அகண்ட காவேரி. அங்கேருந்து ஒரு 8வது கிலோமீட்டரில் தான் என் ஊர் இருக்குது, வேலக்கானத்தம் அப்படின்னு. அது இன்றைக்கி மலைமறைவு பிரதேசம், சஹாரா பாலைவனத்தின் ஒரு பகுதி. அந்த மாதிரி ஆயிட்டு. நான் 35 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே தண்ணி இல்லைன்னு தான் சென்னைக்கு வந்தேன். அது கொஞ்சம் சரி பண்ணி வந்தால் மீண்டும் போகலான்னு. இன்றைக்கி அதை விட மோசமாக இருக்குது. அப்போ காவேரியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டருக்கு அதனுடைய எஃபெக்ட் இல்லை, 2 கிலோமீட்டர் தான் அதனுடைய சீப்பேஜ் எஃபெக்ட். 3வது கிலோமீட்டரோட காவேரி எஃபெக்ட் போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே வறட்சி. இப்போ காவேரியில் ஒரு 30-40 இடத்துல வந்து ஒரு இந்த பக்கம் ஒரு 20 கிலோமீட்டர், அந்த பக்கம் ஒரு 20 கிலோமீட்டர், இந்த மாதிரி ஒரு வாய்க்கால்கள் அமைச்சு கொடுக்கும்போது இப்போ போகிற தண்ணீரெல்லாம் அந்தந்த வாய்க்காலில் விடும்போது கிணறுகளெல்லாம் ரொப்பி பிரமாதமான அக்ரிகல்ச்சர். எந்த அக்ரிகல்ச்சர்? அதாவது மழை இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் பல வருஷமாக பாதிக்கப்பட்டவங்க ஒரு வருஷம் வந்தாவே அவங்களுக்கு 3 வருஷத்துக்கு போதும். ஆனால் இப்போ எடுக்கிறவங்க எல்லாம் எங்கெல்லாம் தண்ணீர் இருக்கோ, காவேரி பாசனம் இல்லை எங்கெல்லாம் ஒரு நல்ல ஏரிகள் இருக்கோ அங்கே இருக்கிற வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்களோ ஒழிஞ்சு, வறட்சியான இருக்கிறவங்க பேசாமல் இருக்கிற முள்ளு முளைச்சி போய் கிடக்குது. அப்போது இந்த ஒரு சிஸ்டத்தை கடைபிடிக்கிறதுக்கு தான் நம்ம கருணாநிதி ஏற்கனவே இருந்த பொழுது 2000 ஒரு TNFMIS ஆக்டின்னு போட்டார், தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இரிகேஷன் சிஸ்டம் ஆக்ட். அது என்னென்னா அந்தந்த குடிமராமத்துன்னு முன்னாடி சொல்லுவோம், அந்த குடிமராமத்து வேலையை அந்த விவசாயிகள் மூலமாகவே செய்யணும்னு ஆரம்பிக்கிறாங்களோ ஒழிஞ்சு அடுத்த ஆட்சி வரும்போது அதை கண்டுக்காமல் போயிடுறாங்க. அதுக்கடுத்த ஆட்சி இவங்க வந்து அந்த அமைப்புக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையை கொடுத்தா, அவங்க ஆட்சியில் இருக்கிறவங்கள போடும்போது அங்கே ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற நல்ல டேலண்டட் பீப்புள் தூக்கி போட்டுறதுனால அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. 5 வருஷத்துக்குள்ளார இந்த இது முடிஞ்சது, கடைசியில் 2 பேரும் ஒர்க் பண்ணாமல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடுது. இப்போ அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆனதுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா காவிரியில் கிட்டத்தட்ட 50,000 கியூசெக் 1,00,000 கியூசெக் திறந்து விட்டாலும் கடமடைக்கு தண்ணி போகலை. ஏன்னா விவசாயிகள் கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கும், மெயின் வாய்க்காலில் அவங்க பண்ணுறாங்க. பட் சில வாய்க்காலெல்லாம் ஃபார்மர்ஸ் தான் பண்ணணும், அவங்களும் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பை இந்த வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் மற்றதை செய்யாதனால மீண்டும் தண்ணி வந்தால் என்ன, வராட்டி என்ன, நாங்கள் எப்பவும் அந்த தண்ணீர் வராத சூழ்நிலை. அதுக்கான கவர்மெண்ட் ஹேட் பீன் அலாட்டட் மோர் ஃபண்டிங் ஃபார் இந்த தூர் வாடுறதுக்கு அலாட் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன பிரச்சனை வருது? இல்லை, தூர் வாடுறதுக்கு பண்ணுறது அதுக்கு தான் காரணம் என்னென்னா கால்வாய் இருக்குது, அது ஒழுங்குல தான் போய் சேரும். அதான் அந்த ஆர்கனைசேஷன், அந்த TNFMIS ஆக்ட்னு சொல்கிற அது வந்து MLA போஸ்ட் மாதிரி கிட்டத்தட்ட 5-5.5 வருஷத்துக்கு அவருக்கு பொறுப்பு கொடுத்தா அவர் தான் அதுக்கு அத்தாரிட்டி. ஆனால் அந்த செயல்பாடு இல்லை, இங்கே இல்லை. TNFMIS ஆக்டும் இல்லை, அது அந்த ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் செயல்படாது, சிக் யூனிட்டாக மாதிரி. ஆனால் அந்த ஆர்டர் மட்டும் இருந்தால் கோர்ட்டுக்கே போகலாம், கோர்ட்டுக்கே போய் கவர்மெண்ட் செய்யலைன்னு கேட்கலாம். அதே செயல்படாத பொழுது இப்போ ராமன் சொன்ன மாதிரி வேர்ல்டு பேங்க்லேருந்து 2,500 கோடி 3,000 கோடி வாங்குறாங்க.
நானே அதில் ஒரு 2-3 வருஷம் இருந்தேன். 2013 to 13-14 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான சில வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எது அத்தியாவசியமானதோ அதை விட்டுறாங்க. அப்போ அந்த அதாவது பயனாளிகளை அதில் வச்சுக்கிறதே கிடையாது. அந்த பயனாளிகளை வச்சுக்காததுனால இவங்களா ஏதோ அமௌண்ட்டை போட்டு அவர் சொல்கிற மாதிரி ஒரு பாதி அமௌண்ட்டை எடுத்துகிட்டு மீதியை போகிறதுனால அந்த சிஸ்டம் அந்த இப்போ நீங்கள் சொன்ன கடைமடைக்கு ஏன் தண்ணி போகலைன்னா, ஒன்று மெயின் வாய்க்காலை இவங்க எடுக்கும்போது பிரான்ச் சேனல்ஸ் எல்லாம் விவசாயிகள் பண்ணணும், இல்லை இவங்களும் சேர்ந்து செய்யணும். அது பிடபிள்யூடி போய் பார்க்கணும். அதாவது வாட்டர் சோர்ஸ் பண்ணணும், யாருமே பண்ணுறது. அதனால இது ஒரு கிலோமீட்டருக்கு அந்த வாய்க்கால் வரணும்னா யாரும் செய்யாதனால இது தண்ணி வரமாட்டேங்குது. ஆனால் அங்கே எக்கச்சக்கமான வாட்டர் கடலுக்கு போகுது. அப்போ இந்த வாட்டரை எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஆனால் வந்து தண்ணி பற்றாக்குறையான காரணத்தில் கர்நாடகாவில் கொடுக்க மாட்டேன்றான், இங்கே வரமாட்டேங்குது. வாட்டர் எங்கே அங்கே யூஸ் பண்ணான்னா இங்கே யூஸ் பண்ணான்னா அது கோர்ட் மூலமாக இப்போ ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ வாட்டர் இருக்கும்போது இவ்வளோ விடணும், அவ்வளோதான் விட முடியும். ஆனால் இப்போ வந்து அவங்களால ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு இவங்க வந்து 2 பேரும் ராசியாக வந்து உட்காந்து நீங்கள் கட்டுற இடத்துல கட்டிங்க, நீங்கள் கட்டிங்க கம்மியாக இருந்தால் 50% கம்மியாக இருந்தால் 50% ஏரியா கல்டிவேட் பண்ணுங்கள். அதை மானிட்டர் பண்ண ஒரு வருஷம் மானிட்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட்டை கொண்டுட்டு வந்துட்டால் பிரச்சனையே இருக்காது. நம்ம ஈஸியாக சொல்கிறத ஈஸியாகவும் செய்யலாம். ஆனால் அது செய்ய மாட்டேன்றாங்க. அதனால மெஜாரிட்டி ஆஃப் த ரெயின் வாட்டர் இஸ் கோயிங் வேஸ்ட்டுன்னு இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறது. இப்போ இவ்வளோ அதாவது லட்சக்கணக்கான கியூசக் கடலில் போய் கிடக்கிறத என்னை பொறுத்தளவு அது நான் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வந்து என்விரான்மெண்டலில் கேட்டிங்கன்னா இல்லை அந்த தண்ணி போகிறதுனால முகத்துவாரத்துலலாம் நிறைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது. நான் என்ன சொல்கிறேன், அந்த சூழலியல் சயின்டிஸ்ட் would have a kind of the different perception regarding that. அங்கே தான் பிரச்சனை. ஏன் அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிலப்பரப்பு வந்து கிட்டத்தட்ட 29% தான் இருக்கு. 71% வந்து கடல் இருக்கு. ஆனால் நம்மக்கிட்ட பெய்கிற மழையை விட 71%ல் அதிகமான மழை பெய்யுது. அதனால இங்கே வர்றதை நீ யூஸ் பண்ண முடியாமல் அது எப்படி இருந்தாலும் போகும். அதை விட்டுட்டு யூஸ் பண்ணுறதையும் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு இந்த தண்ணி வந்தால் தான் கடல் வாழ் உயிரினங்கள் வாழுன்னா தட் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். அதனால அக்செப்டபிளே இல்லை. அது இல்லை, அவங்க சொல்கிறாங்க இயற்கை அப்படித்தான், கடல்ல கலக்கிறத நீங்கள் தடை செய்ய முடியாத அப்படியெல்லாம். எஸ், இயற்கையாக போகிறது போகுது. பட் நீங்கள் வந்து அது இயற்கையாக போகிறது இல்லாமல் இருக்கிறதையும் விட்டுட்டு அங்கங்கே அணை கட்டணுமோ அது ஈவன் ஃபார் காவேரியில் ஒரு 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு தடுப்பணை கட்டி ஒரு 5 அடி உயரத்துக்கு போட்டாவே இப்போ நீங்கள் அந்த 1 லட்சம் கியூசெக் போகிறதெல்லாம் ரொம்ப குறைச்சி ஒரு லிமிட்டட் அளவு கொண்டு போகலாம். இன்னும் வந்து இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50% இருக்கிறது 70-80க்கு போகும். அதாவது பாய்மான வசதிகள் இரிகேஷன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் இன்னும் நிலங்கள். நிச்சயமா இன்னும் வருங்காலத்தில் இவர்கள் செய்யறது பெரிய தவறு. விவசாயத்தில் லாபம் இல்லை, லாபம் என்கிற கிலோ 1500 ரூபாய்க்கு போகும், இன்னைக்கு 70 ரூபாய் ஆயிட்டு. நிச்சயமா இதில் இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இரிகேட்டட் அக்ரிகல்ச்சரில் உற்பத்தி ஆகிறதுக்கும் அன்இரிகேட்டடில் உற்பத்தி ஆகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இரிகேட்டடில் வந்து அதாவது 15 மூட்டை கிடைக்குதுன்னா அன்இரிகேட்டடில் ஒரு 2-3 மூட்டை தான் கிடைக்கும். அப்போ வானம் பார்த்த பூமியா, வானம் பார்த்த பூமியில் ஒரு 2 அதாவது 5ல் 1 படங்கு தான் கிடைக்கும். அப்போ என்ன அது அவங்களுடைய உழைப்பு கூட கிடைக்கும். இரிகேஷன் வந்து ஒரு சிஸ்டம் கேனல் இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, நம்ம கரெக்ட்டா ஃப்ளோ ஆகும். நிச்சயம் ப்ரொடக்டிவ் எப்ப பெய்யும்னு சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாதிரி மலைமறைவு பிரதேசத்துல நீங்க வந்தா தானே உங்களுக்கு விளைச்சல். அந்த வர்றதை அவங்க சரியான முறையில் பயன்படுத்தணும். இப்போ மாடர்ன் டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு. பட் வாட்டர் இருந்தால் தானே அதை யூஸ் பண்ண முடியும். அந்த இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் செய்யணும். சிவசுப்ரமணியன் சொல்லுங்க, நிறைய கருத்து. இப்போ இவ்வளோ நேரம் பேசினதில் இந்த கடந்த காலத்தெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு 3 முக்கியமான விஷயங்களை இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். ஒன்று, இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஹை ஃப்ளட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அடுத்தது மீண்டும் அதே லெவலில் போகுது. அப்போ அவ்வளவையும் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத கவர்மெண்ட்டோ இல்லை நீர்வள நிபுணர்களோ இல்லை அதை பற்றி யோசனை பண்ணணும். 2வது, எராட்டிக் ரெயின்ஃபால். இவ்வளோதான் வரப்போகுதுன்னு இல்லை, திடீர்னு பார்த்தா 50 மில்லிமீட்டருங்கிறது ஒரே நாளில் பெய்யுது. 580 மில்லிமீட்டர் 50 சென்டிமீட்டரே பெஞ்சிட்டு போயிடுது. அந்த மாதிரி இப்போ வர்றதுனால அதை எப்படி வந்து சரி பண்ணலாம்? சரி பண்ணுறது இல்லை, அது ஸ்டோர் பண்ணுறது தான் நம்ம யோசனை பண்ணணும். இல்லாட்டி அதை எப்படி டைவர்ட் பண்ணுறதுங்கிறது தான் அந்த கவர்மெண்ட். இப்போ பேர் மேக வெடிப்புன்னு வேறு. எஸ், யூ ஆர் ரைட். கிளவுட்ஸ் கிராக். அடுத்தது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமே கிளைமேட் சேஞ்ச். அந்த கிளைமேட் சேஞ்ச் பிரிங்ஸ் மோர் எராட்டிக் அண்ட் இன்டென்சிவ் ரெயின்ஃபால். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 1:30 மணிக்கு மழை ஆரம்பிச்சது. சரி, ஒரு 1 hour பெஞ்சிட்டு போயிடும்னு பார்த்தேன். கரெக்டாக மழை பெஞ்சா தூக்கம் வராது. ஆவடி பக்கம் ஆவடியில் தான், ஆவடியில். ஆமாம், அப்புறம் சூப்பர் மழை நேற்று. ஆமாம், ஒரு 2 டிகிரி இந்த இன்னைக்கு வெயிலே இல்லை.
கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி வரலும் பெய்யுது. சரியான மழை. அப்போ அவ்வளோ வாட்டரையும் அது அந்த ஏரியாவில் கொஞ்சம் ரொம்ப காஞ்சி இருந்ததுனால இழுத்துருச்சு. பட் இதே வந்து அக்டோபர்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போகும். அதே மாதிரி தான் இப்போ இரிகேஷனுக்கு கூட எங்கெல்லாம் வாட்டர் வருதோ இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கு தான் அந்த நம்ம இப்போ பேசுன மாதிரி அவர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போட்டால். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி, சென்னை போன்ற பெருநகரங்களில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது? இப்போ இதுக்கு ஒரு முக்கியமான இது என்னுடைய ஓன் எனக்கு தெரியாமல் கேட்குறேன். இல்லை, என்னுடைய ஓன் எக்ஸாம்பிள். நான் ஏன் தூங்க மாட்டேன்றேன், நேற்று என் வீட்டுக்கு வந்து தேவையான வாட்டர் ஒரு 5 நிமிஷம் மழை பெஞ்சால் போதும். இப்போ நான் 3 வருஷமாக ரெயின் வாட்டர் தான் குடிச்சிக்கிட்டு எப்படி மக்களுக்கு சொல்லுங்களேன். அதாவது மேலே வந்து ரூஃப் போட்டாச்சு, அந்த ஃபுல்லாக வந்து அந்த அதாவது பிவிசி பைப்பில் போட்டேன். மழை பெஞ்சதுன்னா முதல் ஒரு 10-15 நிமிஷம் தண்ணி விட்டுருணும். ஏன்னா அது அந்த அழுக்கு கசடெல்லாம் போயிடும். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரெயினை விட்டுட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் மழை பெஞ்சுது 6 மணிக்கு கிளியர் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 6 மணி நேரம் கழித்து நைட்டு 1:30 மணிக்கு பெஞ்சு அப்பவும் அழுக்கு வருது. அப்போ எப்படி வருதுன்னா இந்த அதாவது ஏரில் இருக்கிற அழுக்கு அப்படியே இறங்குது. அது வேலை. ஆமாம், அவ்வளோ கார்பன். அவ்வளோ. எஸ், யூ ஆர் ரைட். தட் இஸ் த கார்பன். அதான் யோசனை. அதாவது என்ன சொல்றாங்க, ஃபென்சோபினான். எஸ், அதனுடைய அந்த மாசு பெற்று காற்றெல்லாம் பொலிட்டு. இல்லை, காற்றினுடைய நிறம் என்னன்னா நமக்கு தெரியல. ஆனால் அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரே இந்த அளவு கருப்பு, பிளாக். ஆனால் அது மறுநாள் காலையில் தெளிஞ்சு போய் அது கீழே போயிடுது. அது கலக்கி விட்டீங்கன்னா கருப்பாயிருது. அப்போது அந்த காற்றை வடிகட்டுறது மழை தான் வடிகட்டுகிறது. அப்போது அந்த இதை எடுத்துட்டு நீங்கள் ஒரு 2-3 பேரலில் பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா மலையில் இருக்கிற மழை தண்ணீரில் நல்லா மூடி வச்சுட்டிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் பூச்சி புழுவே வராது. அப்படியா? பூச்சிப்புழு வராது. நீங்கள் அந்த வாட்டர் அப்படியே குடிக்கலாம் சார். பழங்கஞ்சி சூப்பராக இருக்கும் சார். அண்ணன் சொல்லுக்கா சொல்கிறேன். நாங்கள்லாம் மழை தண்ணி மிட்டாஸில் வந்து 4-5 ட்ரம்மில் எப்படி வச்சப்போம். ஒரு மாதம் தண்ணி கிடையவே கிடையாது. ரகசியங்கள்லாம் மக்களுக்கு ஒரு மாதம் இல்லை, 1 வருஷம் தண்ணி 1.5 வருஷத்துக்கு ஒரு நாள் குளிக்காது சார். பழங்கஞ்சி நீங்கள் வச்சிங்கன்னா அப்படியே தேவம்பிரதமர் ஒரு அயல கருவாடை சுட்டு சாப்பிட்டு வச்சுருக்காங்க. அது பிரமாதமாக 50 ஆண்டுக்கு முன்னாடி கூப்பிட்டு போயிட்டேன் பாருங்க. இல்லை, ரெண்டாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, நமக்கெல்லாம் சளி பிடிக்கும். இப்போ எனக்கு இந்த 3 வருஷமாக சளி பிடிச்சதே இல்லை. ஏன்னா அந்த ரெயின் வாட்டர் அது ஏதோ சம்திங் பாடியை நல்லா க்யூர் பண்ணி விட்டுருது. அதனால இதுதான் நன்றி ஐயா. பல லட்சம் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இதுதான் அந்த ஐயா ஐயா சொல்றது முக்கியமான விஷயம். இல்லை, ஜெயலலிதா அம்மா பண்ண மாதிரி எல்லா வீடுகள்லையும் அவங்களுக்கு எங்கெல்லாம் முடியுமோ அங்கே அவங்களுக்கு தேவையான வாட்டரை 1 வருஷத்துக்கு தேவையான ஸ்டோர் பண்ணி வச்சா நம்ம மேலே பெரிய ஸ்டோர் வச்சுக்கலாம். அதை பியூர் ஆன பிறகு காலத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். கிணறு இருந்ததுன்னா இப்போ மீதி வாட்டர் எனக்கு கிணறுக்கு போயிடும். 65 அடியில் ஃபுல்லாக வந்துடும். ஆனால் ஒரு 10 நாளில் இறங்கிடும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் வந்து போர் அழுத்தி விட்டு அது பாட்டில் இழுத்து தெரிஞ்சது நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால கிணறுல பண்ண முடியாது. அதுக்காக ஸ்டோர் பண்ணி அதை பியூர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக.